கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு மிகவும் அதிகமாக தெரிந்த வேத பகுதி. இந்த இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்பதாக நிறுத்துகிறார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் அந்த இடத்துல எழுதி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லெடுத்து இந்த பெண்ணின் மேலே எரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு தனித்திருக்கிறார். அந்த பெண் அவருக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அந்த வார்த்தை அல்லது இந்த எழுத்தை கண்டவுடன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். பாவம் செய்தவர்கள் இன்னொருத்தரை குற்றப்படுத்தி கொண்டு நின்ற நிலையில் எனக்கு அருமையானவர்களை இதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. எவ்வளோ அருமையான ஒரு தீர்ப்பை கர்த்தராக இயேசு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை மிகவும் அருமையாக நம் ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நீதி கிடைக்காதபடிக்கு மனிதன் அலைகிறான். நன்மை செய்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவினிடத்தில் அந்த பெண் பாவம் செய்தவள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, இனி பாவம் செய்யாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளை, ஒருவேளை கர்த்தர் விரும்பாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாயானால் இன்றைய நாளில் கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு விரும்பாத காரியம், இயேசு விரும்பாத காரியம் எது உன்னுடைய வாழ்வில் இருக்கிறதோ இப்பொழுதே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி நான் இந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டேன். குடிப்பழக்கமாக இருக்கலாம், புகைப்பழக்கமாக இருக்கலாம், மற்றவர்களை குறித்து தவறாக பேசுகிற வார்த்தைகள், கோல் சொல்கிற எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் இயேசு தனிப்பட்ட முறையில் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் அருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்வின் எதிர்காலம், உன் வாழ்வில் நன்மை ஏன் நடக்கவில்லை? ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம்ல. இன்னைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? இன்று உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னை நான் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோடு கூட போக, இனி பாவம் செய்யாதே என்ற அதே வார்த்தையை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உண்மையிடத்தில் வந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவரை பாவத்தை மன்னித்து அற்புதத்தை செய்த நேசு இன்றைய நாளில் கண்ணீரோடு உடமை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பாவம்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்குமானால் கர்த்தர் இன்று அந்த பாவ பாரத்தை உடைக்கும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற பொருத்தனையில் உண்மையோடு உத்தமத்தோடு உங்களை சார்ந்திருக்க உதவி செய்யும், பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.